ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பைசியா ஒரு அவரக்காய் முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த அவரக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கிட்ஸ் மோஸ்ட்டாக அவரக்காய் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இந்த மாதிரி எக் போட்டு ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நிறைய இன்கிரீடியன்ஸும் எதுவும் தேவைப்படாது. ஸோ ரொம்ப சிம்பிள். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம்ஸ் அவரக்காய் இருக்கும். இதெல்லாம் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நல்லா பொடிசா கட் பண்ணீங்கன்னா இந்த பொரியல் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். சரி, தாளிச்சலாம் வாங்க. நான் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். நம்ம கடைசியில் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி தான் லைட்டா தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதான் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க அவரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவரக்காய் கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் எடுத்துக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபிளேம்ல இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் இந்த அவரக்காய் சீக்கிரமா குக் ஆகும். நம்ம நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கனால இந்த 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சாயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்க, ஓரளவுக்கு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் அவரக்காய் நல்லா ஆஃப் குக் ஆகி வந்துச்சு. அந்த மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுருந்தா லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய தண்ணிலாம் ஊற்றிடாதுங்க. ஜஸ்ட் நான் 5 to 10 drops ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்ணி லைட்டா கலந்து விட்டுட்டேன். திரும்பியும் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு லோ ஃபிளேம்ல திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அவரக்காய் எல்லாமே ஃபுல்லா குக் ஆயிரும். ஸோ அவரக்காய் ஃபுல்லா குக் ஆயிடுச்சுன்னா நம்ம முட்டை உடச்சு ஊற்றிடலாம். பாக்கிறதுக்குள்ள நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எக் ரெடி பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 drops ஆஃப் வாட்டர் மட்டும் பவுல் எடுத்துக்கேன். அது கூட ஒரு 2 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கார மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆட் பண்றதுக்கு நான் 3 எக் எடுத்து வச்சிருக்கேன். 3 எக் இதை உடச்சு ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 எக் உடச்சு ஊற்றிட்டேன். இதை நல்லா அந்த மிளகாத்தூள் சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து 2 drops ஆஃப் வாட்டர் எடுத்தேன்னா இதான் வந்து அந்த மிளகாத்தூள் சால்ட் எல்லாம் வந்து நல்லா கட்டி ஆகாது. இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவரக்காய் நல்லா குக்காய் வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம தண்ணி ட்ராப்ஸ் எல்லாம் போட்டோம்னா அது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி அவரக்காவும் நல்லா குக்காய் வந்துச்சு. ஸோ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அவரக்காவும் நல்லா சாஃப்டா குக்காய் வந்துச்சு. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதுல வந்து நீங்க தண்ணி விடும். அவரக்காவும் லைட்டா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் முட்டை ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்க முட்டை ஊற்றின உடனே அந்த தண்ணியோட சேர்ந்து ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும் இந்த பொரியல். ஸோ இப்போ வந்து முட்டை நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க எக் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, முட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் ஒரு லோ ஃபிளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இல்லைன்னா முட்டை வந்து நல்லா அடி பிடிச்சிரும். ஸோ இது வந்து நல்ல ஒரு முட்டை பொரியல் மாதிரி வரும். லைக் ஸ்கிராம்பிள் மாதிரி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்பைசியா நல்ல ஒரு சைட் டிஷ் இது. 5 மினிட்ஸ் அப்படி கலராம லோ ஃபிளேம்ல விட்டீங்கன்னா எல்லாமே எல்லாம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொத்தி விட்டுட்டீங்கன்னா முட்டை இது வந்து பொடி மாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எடுத்து முட்டையும் ஓரளவுக்கு நல்லா குக் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா இப்படி கொத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா முட்டை வந்து அவரக்காய் முட்டை பொரியல் வந்து நல்லா பொடி மாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நீங்க ஒரு மீடியம் ஃபிளேம்ல கூட வச்சு நீங்க கொத்தி விட்டுக்கலாம். பட் கை விடாம வந்து நல்லா கொத்திட்டே இருங்க. இல்லைன்னா ஃபுல்லா அடி பிடிச்சிரும். ஸ்டேஜ்ல உப்பு கூட வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இப்படி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உப்பு எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிரும். சொல்லி கூட முட்டை வந்து நான் நல்லா கொத்தி விட்டுட்டேன். நல்லா வந்து அந்த பொடியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, பார்க்கவே நல்லா டெலிஷியஸா இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவரக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்க முட்டை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.